ஓகே, எல்லாத்தோட ட்ரீம் கார், அதாவது ஒரு சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி சேனல் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காரை. அண்டு நாங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, காரை பக்காவாக இருக்குது. இசுசு பாருங்க, இங்கே பக்காவாக இருக்குது. இதில் ஒரு 4 பேர் போய்க்கலாம், பின்னாடி லோடு கூட ஏற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் நான் நினச்சதானே நல்லா இருக்குங்க, பரவாயில்லைங்க. இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா கடைக்கு கூட காய் ஏற்றிக்கலாம், அதே டைம் 4 பேர் டென்ட் போட்டு உங்க புரியல பண்ணலாம், சமைக்கலாம். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சமைக்கலாம், ஆனால் காருக்குள்ளே சமைக்கலான்ற ஒரு ஐடியா வந்து இவரால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். இந்த உலகத்துல கேம்பிங்லாம் இப்போ எப்படா பண்ணுவோம்? வெளியே பண்ணுவாங்கடா, காருக்குள்ள வைக்க மாட்டேன். காரு பார்த்துக்கிட்டேன், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். தூங்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், கேம்பிங்கில் பிரேக்கிங் லைட் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே ஒரு க்ளீனு பிரேக் கிளாம்ப் தான்டா அது. பிரேக் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. பிரேக் அச்சன்னு தெரியும் அது. அண்ட் இங்கே வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு, இந்தியாவோட சீக்கிரம் பில்டு கார். அண்ட் இந்தியாவுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவுக்கே ஒரு நல்ல பேர், ஷேர் மார்க்கெட்டில் டாப்பு, இந்தியாவுக்கே ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற கம்பெனி, எல்லாத்தையும் கலந்த கம்பெனி அங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமையா நீங்கள் தான் தரமாக பேசுவீங்க. அண்ட் இதுதான் நம்ம இந்தியாவோட பெஸ்ட் கார், சஃபாரி. அப்படி அந்த சஃபாரி சினிமாட்டிக் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற செம்மையாக இருக்குது. இங்கே காமிச்சிட்டு வருவேன்ப்பா, ஏன்ப்பா. இங்கே பாருங்க, சஃபாரின்னு ஒரு அழகாக ஒரு ஃபாண்ட்டில் எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்கப் போய் பார்ப்போம். இதான் நியூ மாடல், லாஸ்ட் மாடலோட. இங்கே பாருங்கள் பக்காவாக இருக்குது. இங்கேயும் ஒரு சஃபாரின்னு கொஞ்சம் போல்டாக பெருசாக எழுதியிருக்காங்க. அண்டு நோட்டிஸபிள், இங்கே பாருங்கள், சிங்கத்தோட கொட்டி, அதாவது ஒரு ஃபேமிலி சிங்கம், அந்த ஃபேமிலிக்காக சஃபாரியில் காட்டில் இருக்கிறத போட்டிருக்காங்க. டேய், ஒரு சிங்கம் அந்த ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுதுடா, அப்படி யோசிடா. இல்லையே, அவங்க வந்து மேல் டாமினன்ஸை காட்டுறாங்களே, இப்படிலாம் காட்டலாமா? ஃபீமேல் கீழே இருக்கிற மாதிரி, மேல் மேலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. காட்டா இது மாதிரி சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்ன இருந்தாலும் அந்த அக்கா பாடுறது நல்லா இருக்குங்க. வாங்க இதுங்க திரும்பி போய் ஏதாவது சொல்கிறது இருங்க. என்ன இருந்தாலும் டாட்டா அவங்க பண்ணியிருக்க நல்ல விஷயத்துக்காக நாங்கள் இந்த மாதிரி கலாய்க்க மாட்டோம். இதை வந்து நீங்கள் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்லி ஃபார் மென்ன்றதை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி சொன்னால் பாசிட்டிவ், இப்படி சொன்னால் அடுத்த கார்ஸுக்கு நம்ம போவோம். அண்ட் இங்கே வந்து நம்ம தலைவரோட பைக் இருக்குது, CV300. ஐயாண்ணா வச்சுருக்காங்க, இங்கே வருவாங்களா, ட்ரிப்புக்கு வருவாங்களே. CV300 நம்ம பிரதர் வச்சுருக்குது. அப்போ பிக் விங்ஸா நினச்சேன். பிக் விங்ஸ் ஆ 2.65 ஆன் ரோட். அந்த அண்ணா வாங்கும்போது 4 லட்சம். இது இல்லை, 4 இல்லை, 3 லோன் போட்டதுக்கப்புறம் 330 இருந்துச்சு ஆக்சுவலாக ப்ரீவியஸாக. வந்து 291 ஆயிருக்கு. இப்போ கம்மியாக இருக்குது சொன்னாங்க. அதான் அந்த அண்ணா லோன் போட்டு இது பண்ணும்போது 4 lakhs வந்துச்சு கரெக்டாக. பக்காவாக இருக்குல்ல. இப்போவும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு வண்டி ஆன் பண்ணிட்டாங்க. ஹார்லி டுகாட்டியா? ஹார்லி இல்லை, பார்த்துட்டு வாங்க ப்ரோ, அது ஹார்லி இல்லை. இருங்க கைஸ், நம்ம அடுத்த மினி கூப்பரில் அயன்மேன் தீமில் ஒரு ஹார்லி டேவிட்சன் இருக்கு. அயன்மேன் தீமில் இங்கே பாருங்க, டுகாட்டிங்க. அயன்மேன் தீமில் ஹார்லி டேவிட்சன். சரி, அயன்மேன் தீம், அயன்மேன் தீம் தான். இங்கே பாருங்க, அயன்மேன் தீம் ஹார்லி டேவிட். அது ட்ரியம். ஓகே, அயன்மேன் தீம் அது ஃபுல் அண்ட் ஃபுல். பக்காவாக இருக்குது. பாரு அந்த சஸ்பென்ஷனில் பாரு, ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் இங்கேருந்து தெரியலையே. அங்கே பாரு, இது இருக்குது பாரு, டுகாட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம டுகாட்டி 994 ஏதோ ஒன்று வருவேன், 950 பார்த்தோம். ஒரு கண்ட்ரி பேண்ட் இருக்குது. அடுத்து வந்து அதை பார்ப்போம். இங்கே பாருங்க, நம்ம டுகாட்டி குட்டி. ஆனால் அழகாக இருக்குடா. இதுதான் ட்வின் சிலிண்டர் தானே இது? அது பாருங்க, பக்காவாக இருக்குங்க அந்த வண்டி. அண்டு இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம மினி கிட்ட போயிடுவோம், நம்ம மினி குட்டி கிட்ட. மினி கூப்பர். நம்ம மினி குட்டி இங்கே இருக்கார். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எக்ஸாஸ்ட் வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுத்து பக்காவாக இருக்குது. கண்ட்ரிமேன்னு பக்காவாக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரிமேன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்டு பிளாக் தீமில் ஒரு மினி கூப்பர் லோகோ, இதை பிடிங்க ப்ரோ. அதுக்கப்புறம் கூப்பர் எஸ்ன்றது ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்
பிரிகேஸ் லோகோவை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு லைட்டு. அண்ட் சைடு வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு பக்காவாக இருக்குதுங்க சொல்லப்போனால். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்கில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து லைட்டாக தெரிகிறது. இதுதான் உள்ளே இருக்க தீம். பக்காவாக இருக்குது. தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு மிரர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் கேலிப்பர்ஸ் இதெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மீனிங் இங்கேயும் ஒரு பிளாக் கலர் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் அந்த அடுத்து இந்த பக்கம் பார்த்தா புது கம்பெனி IMA, அதாவது BYD பிகைண்ட் யுவர் ட்ரீம்ஸ். இந்த வண்டி ஆமாம், இது வந்து ரொம்ப நாளாக இருக்கு. இல்லை அது ஃபுல் ஃபார்ம் தெரியும் உண்மையில. பிகைண்ட் யுவர் ட்ரீம்ஸ் தான்டா. இது வந்து ஃப்ரண்ட்டில் நீ காலைல பேனட்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பக்காவாக இருக்குதா? ஆனால் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அது ஒன்று தான் சேட். ஆனால் அது ஒரு பெட்ரோல் வண்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் பக்காவாக வந்திருக்கும். அண்டு இதை வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு BMW தீம் வருது. அப்படி வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதை நமக்கு இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இல்லைங்க. நாலேஜ் தேவையும் இல்லைங்க. ஆமாம், இது பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஹுண்டையோட 3.8 செகண்ட்ஸ், அதாவது ஒரு BMW M3 காம்படிஷனோட பவர்ஃபுல். அதே சேம் பவர். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லாவியா இருக்குது, அதாவது நம்ம ஸ்கோடா ரேஞ்ச் அப் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்ததே ஸ்கோடா தான். டாட்டா பஞ்சில் நீ ரிவ்யூ விட்டாங்க, அதெல்லாம் இருக்குது ப்ரோ அப்போவுமே. அண்டு ஸ்கோடா, இதுதான் ஸ்லாவியா. அண்டு இது வந்து குஷாக் அண்ட் கோய்ராக். அண்டு நம்மளோட BMW இருக்குது. வா ப்ரோ, என்னை வேணால் ஃபோட்டோ எடுக்கிறியா? பக்கத்தில் நிற்கிறேன். இது போஸ்டர் இருக்காங்க. அந்த ஆல்ரெடி எடுத்திருந்தியாடா? ஓகே காய்ஸ், இருங்க DMV ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்தவொடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கார் பர்ச்சேஸே பண்ணுறாரு நம்மளு. அந்த நம்ம வந்து அடுத்து இதுக்கு போனோம். ஒரு 2 நம்பர் வந்து அடுத்து நம்ம நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாரு. அது ஸ்ரீராம் பாரு எல்லாருக்கிட்டே கேட்டுருப்போம் சரியா? அன்றைக்கி அப்போ தான் ஹீரோவில் போய் பைக்கு மேவரிக்கை பற்றி கேட்டான். மேவரிக் அவங்க என்ன சொன்னாங்க, சரி ப்ரோ நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஆமாம் வாங்க போகிறோம் அப்படின்னு. சரி ப்ரோ நாங்கள் வந்து அப்போ இது தரோம், இதே நம்பர் தாங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு எப்பயும் போல கேட்பாங்களா, அந்த மாதிரி கேட்டாங்க. இவனும் வழக்கம் போல ஒரு நம்பர் மாற்றி கொடுத்தான். அப்புறம் தான் ட்விஸ்ட் ஆகிடுது. அப்புறம் OTP வரும், கொஞ்சம் பாருங்களா அப்படின்னா. இப்படியே பார்த்துட்டு இருக்கா அவரு, என்ன அப்புறம் இன்னும் OTP வரல அப்படின்றாரு. நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்றா. அவரு மண்டியை தட்டி டேய் ஒழுங்கான நம்பர் கொடுறான் அப்படின்னு. அப்புறம் ஒழுங்கான நம்பர் போட்டு அதுக்கடுத்து OTP வச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுத்துருங்க அப்படின்ட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் அவன் நீ ஆனால் கல்ச்சுரல்ஸில் எனக்கு சிரிப்பு தாங்கலை. நான் வந்தேன் ஃபோட்டோ எடுக்க தான் ப்ரோ வந்தேன்னா விட்டான், ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். இவன் நக்கலா ஆண்ட்ராய்டு எவ்வளோ வருது, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்னு கேட்குறான். இப்போ வந்து நம்ம BMW வரலாம். இது வந்து பாருங்க BMW 3 சீரிஸ்ல கிராண்ட் லெகசி. இது வந்து ஃபுல் லக்ஸரி இல்ல, கிராண்ட் லிமோசைன். லிமோசைனா நானும் அதான்டா சொல்றேன். லக்ஸரினடா, லக்ஸரின்னு சொல்ல. சரி ஓகே, நீ ரீவைண்ட் வேணா பண்ணி பார்த்துக்கோ. சரி லெட்ஸ் see. இது கொஞ்சம் புடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெண்ட் பக்காவாக இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு லுக். BMWனாலே ஒரு லுக்கில் தான் பக்காவாக இருக்கும். அண்டு இங்கே பாருங்கள், ஒரு M பேஜிங் கொடுத்து கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேலிபர்ஸ் வந்து இது M வண்டின்ற இல்லைன்றதுனால கலர் M வரல. M சீரிஸ் கிடையாது இது. ஓகே, M சீரிஸ் கிடையாது. அது நாங்கள் M சீரிஸ் தான் சொல்கிறோம். M ஸ்போர்ட். M சீரிஸ் இது இல்லடா, M சீரிஸ் இது. M சீரிஸ்னா நார்மல் கார்ல M ஓட பேக்கேஜ் இருக்கும். M ஸ்போர்ட்னா காரே M சீரிஸ் தான். M1 M2 M3. அது ஒழுங்கா ஆடியன்ஸ் சொல்லு. அங்கே ஒரு கார் இப்போ தாங்க என்ட்ரி கொடுத்தது. என்ன கார் இது? என்ன கார்? அதான் அங்கே வந்திருந்ததுடா அன்னைக்கு. ஜாகுவார்ல மசராட்டிலே இது மசராட்டியா? அது அன்றைக்கே தெரியல. சரி விடு. ஓகே கைஸ், இப்போ அந்த இன்டீரியர் பாருங்கள், BMWயோட இன்டீரியர். ஒரே நிமிஷம் வரேன். இங்கே பாருங்கங்க, இந்த லுக்குக்கு தாங்க நான் அடிப்பேன். இங்கே பாருங்கள், 320 LDன்னு போட்டு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து ஒரு BMW மட்டும் இது ஜாகுவார்னு போட்டுருந்துச்சுன்னா அடி வாங்க போகிறது. ஜாகுவார் தான். சாரி பார்த்து ஜாகுவார் கைஸ். ஜாகுவார் பா, அப்படியே ஹீட்டிங் தெரியுது பாருங்க. ஓகே, பயங்கரமாக இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென்லி வருது. ஜாகுவார் பென்லியில் செக் த பென்லி.
ஆமாம், அதெல்லாம் பெரிய காசு தான். ஓகே கைஸ், அண்ட் வி ஆர் பேக் டு BMW. அந்த வண்டி வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே BMW க்ளீனாக பார்த்துலாம். அது பயங்கரமான ஒரு லெதருங்க. எனக்கு இப்போவுமே இந்த அடிட்டு இந்த ஸ்டீரிங் வீல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியும். இந்த ஸ்டீரிங் வீலுக்கு தாங்க நான் அடிட்டு பக்காவாக இருக்குது பாருங்கள். ஸ்டீரிங் வீல் மாஸாக இருக்குது. அண்டு இங்கே வந்து வெளியே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தலைவன். நிறைய முடிஞ்சா வாங்கி இது பண்ணுறேன். இந்த கலர் வைஸும் பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்குது கலர். இந்த இடத்துல ஒரு சென்சார் சாஃப்ட்வேர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டியாக அதோட மவுண்ட் ஒன்று இது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண முடியுமா பாரு, லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, பழைய கார்ஸ் எல்லாத்துலேயும் கொடுக்குற அந்த திங்கை தான் இன்னுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நேரில் உள்ளே போய் பார்த்தா இல்லை பழைய கார்ஸில் வந்து லாக் ஃபீச்சர் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இன்னுமே இப்போது மோஸ்ட் ஆஃப் த லக்ஸரி கார்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். மோஸ்ட்டாக என்ன இப்போ வரைக்கும் அதே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு நம்மளோட இந்த வண்டியில் மட்டும் மாற்றிருக்காங்க. அண்ட் காய்ஸ், நம்மளோட ஃபேவரட்டான பைக் ஒன்று இருக்குது, 310. ஒரே நிமிஷம் தான், நான் நின்று மட்டும் பார்த்துக்கிறேன். ஒரு வீடியோ நான் சொல்கிறேன், உட்காரில் அப்படியே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பிஎம்டபிள்யூட G310. அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே அந்த அப்பாச்சியோட அதே இது எல்லாமே அப்பாச்சி தான். எல்லாமே அப்பாச்சி தான். ஆனாலும் இன்ஜின் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. பொண்ணுடா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ப்ரோ இங்கே ஃபோக்கஸ் வைங்க ப்ரோ. எங்கே ப்ரோ கேமராமேன் சரியில்லைங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் டிசைனோட ஒரு பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அது என்னது இப்போ சொல்லு. இது வந்து ஐயோ இது பேர் ஏதோ சொல்லுவேங்க, மறந்துடுச்சு. அது சும்மா கொடுத்துருக்காங்க 2 புள்ளி. அது இல்லைடா, அட்ஜஸ்டபிள் கிடையாது. அது இல்லைடா, இது இந்த இது பேரே ஏதோ சொல்லுவாங்கடா. அது சொல்லி தான் அதோட இப்போ வந்து க்ளீனாக பார்க்கலாம் போர்ச்சை. அவங்களாம் போயிட்டாங்க. போர்ச் மேக்கன் பேக் லுக் வந்து ஒரு பயங்கர ஸ்போர்ட்டியாகவும் சொல்லி இதாகவும் சொல்லி பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து இதை முறுக்குறாங்க. வண்டி எக்ஸாஸ்ட்டு வந்து மாற்றாமல் கொஞ்சம் க்ளீனாக அழகாக தான் இருக்காது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ச்சுக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து ஒரு ஓகே இது வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு அலாய் வீல் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ்டு இது கொடுத்துருக்காங்க, பிரேக் காலிபர்ஸ். அண்டு ஹியர் வி கோ. இங்கிட்ட வந்தால் இன்டீரியர் வைஸ் பார்க்கலாம். இன்டீரியர் வைஸ் அவ்வளோ சொல்ல முடியல, நார்மலாக தான் இருக்குது. அண்டு ஸ்டீரிங் வந்து பார்க்காங்க எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டீரிங் தான் கொடுப்பாங்க. அண்டு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. அங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னன்னு தெரியல. இதுவும் ஒரு நல்ல ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க வாய்ஸ் இது வந்து ஒரு க்ளீனஸ்ட்டு போர்ச் லோகோ கொடுத்து எனக்கு இந்த ப்ளூ கலர் தீம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க வண்டிக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு போர்ச் நீங்கள் எழுதியிருக்காங்க, அண்ட் அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் அனதர் ஒன் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த வண்டியில் வந்து கேமராஸ் வந்து பார்க்க முடியல. கேமராஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். அண்டு நம்ம ஆட்கள் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் எதை வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னென்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க்கு. லெட்ஸ் ஃபைண்ட் இட். ஓகே, நம்ம ஆட்கள் வந்து BMW கிட்ட வந்திருக்கானுங்க, நான் பார்க்குறேன். அண்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஃபார்ச்சுனர் இருக்குது. நான் அப்போவுமே சொல்லியிருப்பேன் ஃபார்ச்சுனர் லெஜெண்ட்ரா லெஜெண்டு. ஓகே, அது இருக்குது. அது ஒரு ஒயிட் கலர் தீம். ஃபார்ச்சுனராகவே ஒயிட் தான். இட்ஸ் கேங்ஸ்டர் வெஹிக்கிள், இந்தியன் கேங்ஸ்டர் வெஹிக்கிள். பாருங்கள் ஃபார்ச்சுனர். இது இன்னும் கவலைப்படணும். ஒரு ஐ திங்க் ஸோ இந்த இயரே நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவ் இதை ஓட்டி கூட நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இயரு. ஏன்னா ஒருத்தவங்க வாங்குறதா இருக்காங்க, ஓட்டிக்கலாம். நம்ம ஸ்னைப்பர் கை தான். ஊரில் இருக்க எல்லாருமே நம்மளுக்கு கீழே தான் போலீங்க. பென்ட்லியே வந்தாலும் என்னப்பா பென்ட்லியா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், எட்டி பார்க்கலாம். ஸ்டாப். இப்போ தவிர ஃபார்ச்சுனர்லாம் எதுக்கு ஸ்கூட்டிக்காரனை அச்சு தூக்கிட்டு போகிறான்ட்டு கண்ணுக்கே தெரிய மாட்டான் ஸ்கூட்டிக்காரன். இது வந்து
லக்ஸரி கார் நமக்கு கூட்டிட்டோம், அதனால நம்ம வரல. அந்த கோர்ஸ் வந்து பார்க்குறக்கு லுக்காக இருக்குது எப்படி பார்த்தாலும். அண்ட் நம்ம பிஎம்பி வந்து பக்காங்க, பிஎம்பினா பக்காவாக